मध्यमा पादुका पट्टाभिषेक पाठ का सारांश लिखिए. पादुகைக்கு पट्टाभिषेक செய்கிறார். भरत ने रामचंद्र से आग्रह किया कि क्षत्रिय का सबसे पहला धर्म सब प्रकार से प्रजा का पालन करना है. பரதன் ராமச்சந்திரனா ஆக்ரஹ்யா வற்புறுத்துறாரு, கம்பல் பண்ணுறாரு. என்னென்னு, சத்திரியக்கா சப்சே பெஹலா தர்ம், ஒரு சத்திரியனுடைய ஒரு வீரனுடைய முதல் தர்மம் என்ன, கடமை என்னன்னு பார்த்தா, சப் பிரகார்சே எல்லா விதத்திலும், பிரஜாக்கா குடிமக்களுடைய நன்மை தான், குடிமக்களை பாதுகாக்கிறது தான் ஃபஸ்ட்டு கடமை. इसलिए ஆகையால் आप अयोध्या का राज्य स्वीकार करें, இதனால் நீங்கள் அயோத்தியாவுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவர் பிரஜாக்கா பாலன் கரேன், மக்களை பாதுகாருங்க. பாலன் போஷன் கர்னா அப்படின்னா நார்மலாக பாலன் கர்னா வளர்க்குறது, பால்து ஜான்வர் சொல்கிற மாதிரி வளர்ப்பு பிராணி. இந்த இடத்த பாலன் கரேன்னா மக்களை எல்லாம் பாதுகாத்துக்கிறது, அவரோட நாட்டில் இருக்க குடிமக்களை அவர் தான் பாதுகாத்துக்கிறது. பரத் கி பாத்தே சுன்கர் ராமச்சந்திரனே கஹா, பரதனுடைய விஷயத்தை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்கிறார், பாயி வியர்து ஹட் மத்து கரோ, சகோதரனே வியர்து வீணான பிடிவாதம் பிடிக்காதே. வியர்து ஹட்டுனா பிடிவாதம், மத்து கரோ பிடிவாதம் செய்யாது. இது நான் வரமாட்டேன்னு தெரியுது, அதை எதுக்கு வீணா என்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்ருக்க அந்த மாதிரி சொல்கிறார். மே அப்னே மாதா பிதா கி ஆஞ்ஞா கா உல்லங்கன் கர்னா நகி சாக்தா, நான் தன்னுடைய அம்மா அப்பாவுடைய கட்டளையை உறுதிமொழியை உல்லங்கன் கர்னா டிஸ்ஓபே பண்ண மாட்டேன், மீற விரும்பவில்லை அப்படி சொல்கிறார். இஸ்லியே தும் அயோத்தியா லவுட் ஜாவோ, ஆகையால் நீ அயோத்தியாவுக்கு திரும்பிப்போ. அவர் வஹா ரக ராஜ்ய கரோ, அங்கேயே இருந்துக்கிட்டு ராஜ்யம் செய்யு அப்படி சொல்கிறார். अब भरत ने समझा लिया कि किसी भी उपाय से रामचंद्र अयोध्या नहीं लौटेंगे. अब இப்போ பரத் ने समझ लिया, பரத் புரிஞ்சுக்கிட்டார். என்னென்னு, கிசி பி உபாய் சே, எந்த ஒரு உபாயம் சொன்னாலும் ராமச்சந்திர அயோத்தியா நகி லவுட்டேங்க, அயோத்தியாவுக்கு ராமச்சந்திரா வரவே மாட்டார். ஈஸ்வர் இதனால் பரத்னே ராமச்சந்திர சே பிரார்த்தனா கி, இதனால் பரதன் ராமச்சந்திரட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், பிரார்த்தனை செய்கிறார். கி ஆப் அப்பனி சரண் கி பாதுகாயேங், உங்களுடைய காலில் இருக்கிற செருப்புகளை காலணிகளை முஜே தீஜியே எனக்கு கொடுங்க. மே உன் பாதுகாவோங்கோ, நான் அந்த காலணிகளுக்கு சிங்காசன் பர் ரக்கர் ஆப்கி ஓர் சே ராஜ்ய சம்பாலுங்கா, அதை சிம்மாசனத்தில் வச்சு அதை வச்சே ராஜ்யத்தை நல்லபடியாக நடத்திக்கிறேன், ராஜ்யத்தை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ராமச்சந்திரனே அப்பனி ஸ்வீகிருதி தேதி, ராமச்சந்திரன் அதுக்கு ஓகே ஒப்புதல் கொடுக்குறார், சரின்னு சொல்கிறார். அயோத்தியா பகுஞ்ச்கர், அயோத்தியாவுக்கு சேர்ந்துட்டு பரதன் உன் பாதுகாவோங்கா, அந்த பாதுகைகளை காலணிகளை அபிஷேகம் பண்ணுறார். அவர் உன்ஹே சிங்காசன் பர் ரக்குகர், அதை சிம்மாசனத்தில் வச்சு சாசன் கியா ஆட்சி செலுத்துகிறார். பிரசன்னோக்கே உத்தர் தீஜியே, கேள்விகளுக்கு உண்டான பதிலை எழுதுங்க. ராமச்சந்திரனே அயோத்தியா லவுட் ஆனே சே,
ராமச்சந்திரன் வந்து அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு கியோ இன்கார் கர்தியா, ராமச்சந்திரன் வந்து அயோத்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு ஏன் மறுத்துட்டாரு, வரமாட்டேன்ட்டாரு. रामचंद्र ने अपने माता पिता की आज्ञा का उल्लंघन करना नहीं चाहा. ராமச்சந்திரன் வந்து தன்னுடைய அம்மா அப்பாவுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கணும், அதை வந்து மறுக்கக்கூடாது அப்படின்னு விரும்பினார். டிசோபே பண்ண விரும்பலை. इसलिए अयोध्या लौटने से इनकार कर दिया. அதனால் அயோத்தியாவுக்கு திரும்பி போகிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டார். பரத் நே கின்கா அபிஷேக்யா, பரதன் வந்து எதற்கு அபிஷேகம் செய்தார்? அவர் உன்ஹே கிஸ்பர் ரக்கா, அதை எதன் மேலே வச்சார்? பரத் நே ராமச்சந்திர கி பாதுகாவோங்கா அபிஷேக்யா, பரதன் வந்து ராமச்சந்திரனுடைய காலணிகளுக்கு அபிஷேகம் செஞ்சார். அவர் உன்ஹே சிங்காசன் பர் ரக்கர், அதை வந்து சிம்மாசனத்தில் வச்சு ஷாசன் கியா, ஆட்சி செய்தார். தன்யவாத்.